தேவன் நம்மோடு இருப்பது எதற்கு தெரியுமா? நீங்களாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பதற்கு. மற்றவர்களை அரட்டி உருட்டுறதே கிடையாது. இந்த அதிகாரம் பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு, அநேகருக்கு இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிவிப்பதற்கு. இது நடந்தாதான் இயேசு தெய்வன் யார் விசுவாசிப்பேன் சொல்றாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக அந்த அற்புதங்கள் நடப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறோம். அப்ப இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்க வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. பரலோகத்திலே அது கட்டப்படும், பூமியில அது கட்டப்படும். கட்டவிழ்த்தா அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும், பூமியிலும் கட்டவிழ்க்கப்படும். உங்க நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அநேகருக்கு ஜீவனை கொடுக்கும். உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தை அநேகருக்கு சுகம் கொடுக்கும். உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த விசுவாசம் நிறைந்த வார்த்தை அநேக ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இன்று முதல் அந்த அதிகாரம் உங்கள் வாழ்வில் செயல்படுவதாக. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த அதிகாரம் வெளிப்படுத்துவதாக.